Hi friends, welcome to Design Loom Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல், குயிக் செலெக்ஷன் டூல், மேஜிக் வாண்ட் டூல். ஒவ்வொரு டூலும் இங்கே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வாங்க ஒவ்வொரு டூல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நீங்கள் ஒரு செலெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த மெயின் சப்ஜெக்ட், அதாவது ஹியூமனாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஃப்ரூட், வெஜிடபிள் எது இருந்தாலும் சரி, கரெக்டாக என்ன பண்ணணும்னா எட்ஜஸை ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக செலெக்ஷன் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜ் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெயின் சப்ஜெக்ட் எனக்கு வேணும், மெயின் சப்ஜெக்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ரெக்டாங்குலர் ஷேப்பில் கிளிக் பண்ணுறேன். அது என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக எட்ஜஸை ப்ரெடிக்ட் பண்ணி, அந்த மெயின் சப்ஜெக்டோட எட்ஜஸை ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக எனக்கு அந்த சப்ஜெக்ட் மட்டும் செலெக்ஷன் பண்ணி கொடுவோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு செலெக்ஷன் கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அது எட்ஜஸை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு மெயின் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த சப்ஜெக்டை காப்பி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் லேயர் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண அந்த சப்ஜெக்ட் ஒரு காப்பி கிடச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண சப்ஜெக்டை தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்டுக்கு எடுத்துன்னு போனோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மேலே இருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு எடுத்துன்னு போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை பெருசு பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி கொடுங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் செலெக்ஷன் பண்ணது குயிக் செலெக்ஷன், அதாவது ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் பண்ண ஒரு சப்ஜெக்டை அதே டாக்குமெண்ட்டில் நீங்கள் பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு இல்லை வேறு டாக்குமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது நான் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அடுத்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் செலெக்ஷன் டூல். குயிக் செலெக்ஷன் டூலுன்றது ஒரு ப்ரஷ் மாதிரி தான். நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். பார்க்கலாம் வாங்க. குயிக் செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது செலெக்ஷன் ஆகிறது. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு செலெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டனை அழுத்திக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செலெக்ஷன் ஆகிடுச்சு, எனக்கு அது தேவையில்லை அப்படின்னா இந்த சப்ராக்ட் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா செலெக்ஷன் கம்மி பண்ணும். இது ப்ரஷ்ஷோட சைஸு. ஓகேங்களா? இப்போ இது ப்ரஷ்ஷோட சைஸ் கம்மியாக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரஷ்ஷோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட். இது ரெண்டு மூலமாகவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் கிளிக் பண்ணுறேன். ப்ரஷ்ஷோட சைஸ் பாருங்கள், சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? எனக்கு இந்த சைஸ் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். இப்போ இது ப்ளஸ் செலெக்ஷன் இருக்குது. இதுவும் ஒரு ஏஐ டெக்னாலஜி தான். ஓகேங்களா? இப்போது செலெக்ஷன் ஆகிடுச்சு. என்னன்னா இப்போ கீழே எக்ஸ்ட்ராவாக செலக்ட் ஆகிருக்கு. எனக்கு கீழே இருக்கிற பார்ட் வேணாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா செலெக்ஷன் பார்ட் வேணும்னா சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கரெக்டாக அந்த எட்ஜஸ் ஆண்டை என்ன பண்ணுங்கன்னா ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைன்னா ப்ளஸ் எடுத்துங்க, இல்லை நீங்கள் நார்மலாகவே செலெக்ஷன் பண்ணுறீங்கன்னா ப்ளஸ்ஸு கூட எழுதிக்கிங்க. ஆனால் மைனஸ்ன்றது எக்ஸ்ட்ராவாக செலக்ட் ஆன ப்ளேஸை நீங்கள் செப்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஒரு காப்பி எடுத்து
கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணி இந்த ஓரமாக கூட நீங்கள் ஒரு இதுக்காக வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ இதே இது எனக்கு வேறு இடத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வேறு ஒரு டாக்குமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதுதான் வந்து குயிக் செலெக்ஷன் டூல். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக ஃபைனலாக பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா மேஜிக் வாண்ட் டூல். இந்த மேஜிக் வாண்ட் டூல் பற்றி சொன்னேன். சிங்கிள் கலரை பிக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். மேஜிக் வாண்ட் டூல் பிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த எல்லோ கலர் வேணாம் அப்படின்னா எல்லோ கலரில் கிளிக் பண்ணிங்க. எல்லோ கலர் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லோ கலரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இது பாருங்கள், இந்த கொஞ்சம் தூரம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ நான் செலக்ட் பண்ண எல்லோ கலரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதனால் இந்த இடம்லாம் செலக்ட் ஆகலை. ஓகேங்களா, ஆட் டு செலெக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியா விட கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆட் டு செலெக்ஷன் கொடுங்க. சப்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இடம் வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து சப்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன். ஓகேங்களா, இது டாபிக் வரும்போது நான் சொல்லித்தரேன். இதை பற்றி மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஆட் டு செலெக்ஷன்ன்றது வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுது அப்படின்னா செலெக்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இப்போ நான் செலக்ட் பண்ண மாதிரி இப்போ உங்களுக்கு தேவையில்லாத பார்ட்ஸ் வந்து தேவையில்லாத செலெக்ஷன் இருந்ததுன்னா சப்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத பார்ட்ஸ் போயிடும். இப்போ கண்ட்ரோல் X கொடுங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண இடம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா டெலீட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த இடமும் நம்ம செலக்ட் பண்ணாமல் விட்டுட்ருக்கோம். கண்ட்ரோல் X. கண்ட்ரோல் X. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துச்சு. இந்த மேஜிக் வாண்ட் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை சிங்கிள் கலரில் இருக்கிற சப்ஜெக்ட் ஏதாவது எனக்கு இந்த கலர்ஸ் வந்து பிக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மேஜிக் வாண்ட் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இன்றைக்கி பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒன்று ட்ரா பண்ணால் அது மெயின் சப்ஜெக்டை எட்ஜஸ் ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு செலெக்ஷன் பண்ணிடுச்சு. குயிக் செலெக்ஷன் டூல்ன்றது வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி ப்ளஸ் மைனஸ் இருக்கும். நீங்கள் ப்ளஸ்ஸோ ஆர் நார்மலாக நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ராவாக போனதை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் அழுத்தணும்னு சொன்னேன். மேஜிக் வாண்ட் டூல்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரே மாதிரி கலரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மேஜிக் வாண்ட் டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்போட ஃபுல் டுட்டோரியல் வந்து நான் வந்து டெய்லியும் போட்டுகிட்டே இருப்பேன். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.